Happy birthday to you. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் MRS.MALASUNDAR. இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா என்னோடய ஹஸ்பண்டோட பர்த்டேவை நாங்கள் எப்படி செலிப்ரேட் பண்ணோம் அப்படிங்கிறத தான் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்க போகிறேன். இந்த வீடியோவை பார்த்தீங்கன்னா போன வீக் ஃப்ரைடேவே வந்து போஸ்ட் பண்ண வேண்டியது, பட் கொஞ்சம் பர்சனல் ஒர்க் இருந்ததுனால என்னால் போஸ்ட் பண்ண முடியல. ஓகே, இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். என்னோடய ஹஸ்பண்ட் பர்த்டேக்கு பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வெஜ் மீல் தான் வந்து ப்ரிப்பேர் பண்ணியிருந்தேன். காலிஃப்ளவர் வந்து ஃப்ரை பண்ணுறதுக்காக ஃபஸ்ட்டு காலிஃப்ளவர் வந்து மேக்னேட் பண்ணிக்கிறேன். 2 டீஸ்பூன் கடலை மாவு, 1 டீஸ்பூன் அரிசி மாவு, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 1 டீஸ்பூன் கிட்ட சேர்த்துக்கிட்டேன். வெறும் மிளகாய் தூள் 1 டீஸ்பூன் சேர்த்துக்கிட்டேன். தேவையான அளவு சால்ட்டு. இப்போ இது எல்லாத்தையும் கையிலேயே ஒன்ஸ் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா பஜ்ஜி மாவு கன்சிஸ்டன்சிக்கு கரைச்சி எடுத்துக்கிறேன். என்னோடய ஹஸ்பண்டுக்கு பார்த்திங்கன்னா ஒரு 2-3 டேஸாக நல்லா வந்து ஹீட் ஆகிருக்கு. அதனால் நான்வெஜ் வந்து அவாய்ட் பண்ணிவிட்டு வெஜ் மீல் வந்து ப்ரிப்பேர் பண்ணேன். இப்போ குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்க காலிஃப்ளவரை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். காலிஃப்ளவர், சிக்கன்னு, ஃபிஷ்ஷு இது எல்லாமே ஃப்ரை பண்ணுறதுக்கு முன்னாடி மேக்னேட் பண்ணிவிட்டு ஒரு 1/2 hour கிட்ட ரெஸ்ட்டில் விட்டுட்டு அதுக்கப்புறம் ஃப்ரை பண்ணிங்கன்னா நம்ம ஆட் பண்ண மசாலாஸ் எல்லாமே அதில் நல்லா இறங்கியிருக்கும். சாப்பிட்றதுக்கு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா குலாப் ஜாமுன் தான் பண்ண போகிறேன். அதுக்காக பார்த்திங்கன்னா ஆச்சி குலாப் ஜாமுன் மிக்ஸ் ஒரு பேக்கெட் எடுத்திருக்கேன். இப்போ இதில் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணி சப்பாத்தி மாவு கன்சிஸ்டன்சிக்கு நல்லா மாவை வந்து பிணைஞ்சு எடுத்துக்கிறேன். பார்த்திங்கன்னா மாவை பிசைஞ்சாச்சு. இப்போ இதையுமே வந்து ஒரு 15 minutes கிட்ட நம்ம ரெஸ்ட்டில் விட்டுடலாம். அதுக்குள்ளே குலாப் ஜாமுனுக்கு தேவையான சுகர் சிரப்பை வந்து ரெடி பண்ணிக்கிறேன். நான் 1/2 liter வாட்டர் இந்த பாத்திரத்தில் சேர்த்துக்கிட்டேன். இப்போ இதில் ஏலக்காய் பவுடர் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ இந்த தண்ணி நல்லா கொதிச்சு வந்துருச்சு. இந்த மாதிரி கொதி வந்த பிறகு சுகர் சேர்த்துக்கணும். 1/2 liter வாட்டர் வந்து சேர்த்துருக்கேன். ஸோ 1/2 kg சுகர் வந்து சேர்த்துக்கிறேன். இப்போ இந்த சுகர் வந்து நல்லா மெல்ட் ஆகிற வரை கரண்டி வச்சு கைவிடாமல் மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். நீங்கள் வந்து 1 liter வாட்டர் ஆட் பண்ணிங்கன்னா 1 kg சுகர் ஆட் பண்ணணும். நான் பார்த்திங்கன்னா 160 கிராம் இருக்கக்கூடிய குலாப் ஜாமுன் மிக்ஸ் பேக்கெட் வந்து எடுத்திருக்கேன். அதுக்கு பார்த்திங்கன்னா 500 ml சுகர் சிரப் வந்து கரெக்டாக இருக்கும். இப்போ பார்த்திங்கன்னா இந்த சுகர் சிரப் வந்து நல்லா கொதிச்சு வந்துருச்சு. இப்போ நான் இதை வந்து இறக்கி வச்சிடுறேன். சுகர் சிரப் பார்த்திங்கன்னா கொதி வந்த உடனே ஒரு 2 minutesக்கு அப்புறம் கேஸ் ஆஃப் பண்ணிவிட்டு இறக்கி வச்சுருங்க. இன்கேஸ் சுகர் சிரப் வந்து நல்லா திக்காயிருச்சுன்னா நம்ம ஃப்ரை பண்ணி குலாப் ஜாமுன் அதில் போட்ட பிறகு சுகர் சிரப் வந்து அந்த குலாப் ஜாமுன் உறிஞ்சாது. ஸோ ஒரு கொதி வந்த உடனே 2 minutesக்கு அப்புறம் கேஸ் ஆஃப் பண்ணிடுங்க. இப்போ குலாப் ஜாமுன்களை எந்த ஒரு விரிசலும் இல்லாமல் இந்த சைஸ்க்கு குட்டி குட்டியாக உருட்டி எடுத்துருக்கேன். இப்போ இது எல்லாத்தையும் ஆயிலில் சேர்த்து நல்லா கோல்டன் ப்ரௌன் கலரில் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கிறேன். அதே மாதிரி குலாப் ஜாமுன்களை நம்ம மீடியமான சூட்டில் இருக்கக்கூடிய ஆயிலில் தான் போட்டு ஃப்ரை பண்ணி எடுக்கணும். இன்கேஸ் ஆயில் வந்து நல்லா காஞ்சிட்டு இருந்ததுன்னா குலாப் ஜாமுன்களை போட்ட உடனேயே மேலே வந்து கோல்டன் ப்ரௌன் கலர் வந்துடும். பட் உள்ளே பார்த்திங்கன்னா மாவு எதுவுமே வெந்திருக்காது. ஸோ மீடியமான ஹீட்டில் இருக்கும்போது குலாப் ஜாமுன்களை போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ குலாப் ஜாமுன்கள் பார்த்திங்கன்னா எல்லா சைடும் ஈவனாக ஃப்ரை ஆகி வந்திருக்கு. இப்போ நெக்ஸ்ட் பேட்சையும் நான் அதே மாதிரி ஃப்ரை பண்ணி எடுத்துக்கிறேன். இந்த குலாப் ஜாமுன்கள் பார்த்திங்கன்னா நம்ம ஆயிலில் சேர்த்த பிறகு ஃப்ரை பண்ணி விட்டுக்கிட்டே இருக்கணும். அப்போ தான் எல்லா சைடும் ஒரே கலரில் வந்து ஃப்ரை ஆகும். சாப்பாடு வடிக்கிறதுக்காக தண்ணி ஊற்றி வச்சுருக்கேன். ஃப்ரை பண்ணி வச்சுருக்க குலாப் ஜாமுன்களை சுகர் சிரப்பில் சேர்த்து மூடி போட்டு ஒரு 1 hour கிட்ட ரெஸ்ட்டில் விட்டிங்கன்னா நல்லா ஊறி வந்துடும். கத்திரிக்காய் முருங்கைக்காய் சாம்பார் தான் பண்ண போகிறேன். அதுக்காக பார்த்திங்கன்னா பருப்பு வந்து ஊற வச்சுருந்தேன், நல்லா ஊறிடுச்சு. அதில் ஒரு 3 தக்காளியை கட் பண்ணி சேர்த்துக்கிட்டேன். ஒரு 7-8 பல் தோல் உரிச்ச பூண்டு, 2 பச்சை மிளகாய், 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், கொஞ்சமாக புளி, தேவையான அளவு கல்லுப்பு, இது எல்லாத்தையும் சேர்த்து குக்கரில் மூடி போட்டு ஒரு 4 விசில் விட்டு எடுத்துக்கிட்டோன்னா பருப்பு பார்த்திங்கன்னா நல்லா வெந்து வந்துடும். சாப்பாடு வடிக்கிறதுக்காக வச்சுருந்த தண்ணி பார்த்திங்கன்னா நல்லா கொதிச்சு வந்துருச்சு. அரிசியை கழுவி சேர்த்தாச்சு. இப்போ இருக்கிற டைமில் குழம்புக்கு தேவையான வெங்காயம், தக்காளி இது எல்லாத்தையும் கட் பண்ணி எடுத்துக்கிறேன். பருப்பு பார்த்திங்கன்னா 4 விசில் வந்துருச்சு. கேஸ் ஆஃப் பண்ணிவிட்டு கேஸ்லேருந்து இறக்கியாச்சு. சாப்பாடுமே பார்த்திங்கன்னா நல்லா வெந்து வந்துருச்சு. அதையுமே கையோடு வடித்து விட்டுடுறேன்.
சாம்பார் பண்ணுறதுக்காக பாத்திரம் வச்சுருக்கேன். பாத்திரம் பார்த்திங்கன்னா நல்லா சூடாயிருச்சு. கடலெண்ணெய் 2 டீஸ்பூன் கிட்ட ஆட் பண்ணிக்கிட்டேன். எண்ணெய் நல்லா காஞ்சதும் 1/4 டீஸ்பூன் கடுகு சேர்த்துருக்கேன். இப்போ இதில் கட் பண்ணி வச்சுருக்க ஒரு பெரிய வெங்காயம், ஒரு கொத்து கருவேப்பிலை, இப்போ இது ரெண்டையும் நல்லா சாத்தே பண்ணிக்கிறேன் கோல்டன் ப்ரௌன் கலர் வர வரையும். அது நல்லா சாத்தே ஆகிறதுக்குள்ளே காய்கறிகளை வந்து கட் பண்ணி எடுத்துக்கிறேன். சாப்பாடில் இருந்த தண்ணி எல்லாமே நல்லா வடிஞ்சு வந்துருச்சு. அந்த சைடில் இருக்க கவுண்டர் டாப்பை வந்து கையோடு க்ளீன் பண்ணிவிட்டு நீட் பண்ணிடுறேன். வெங்காயம் பார்த்திங்கன்னா நல்லா கோல்டன் ப்ரௌன் கலரில் சாத்தே ஆயிருச்சு. இப்போ இதில் கட் பண்ணி வச்சுருக்க ஒரு தக்காளியை சேர்த்து நல்லா சாத்தே பண்ணிக்கிறேன். தக்காளி பார்த்திங்கன்னா நல்லா வதங்கி வந்துருச்சு. கட் பண்ணி வச்சுருக்க காய்கறிகளை சேர்த்து கொஞ்சமாக மஞ்சள் தூள், தேவையான அளவு உப்பு, 1 டீஸ்பூன் கிட்ட குழம்பு மிளகாய் தூள் ஆட் பண்ணி இப்போ இது எல்லாத்தையும் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். இப்போ இதை மூடி போட்டு ஒரு 5 மினிட்ஸ் குக் பண்ணிக்கலாம். காய்கறிகள் எல்லாமே நல்லா வெந்து வரட்டும். பால் பாயாசம் பண்ண போகிறேன். அதுக்காக பார்த்திங்கன்னா மில்க் பேனில் ஒரு 1/2 லிட்டர் மில்க் வந்து சேர்த்துக்கிறேன். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேன். இந்த மில்க் வந்து நல்லா கொதிச்சு வந்த பிறகு இதில் இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாமே ஆட் பண்ணிக்கலாம். இப்போ காய்கறிகளோட பச்சை வாசனைலாம் போயிட்டு நல்லா சாத்தே ஆயிருச்சு. ஒரு 15% வந்து குக் ஆகிருக்கு. இப்போ இதில் தேவையான அளவு தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி மூடி போட்டு ஒரு 10 நிமிஷம் வந்து குக் பண்ணிக்கலாம். இந்த கேப்பில் பருப்பை வந்து கடைஞ்சி எடுத்துக்கிறேன். பால் பார்த்திங்கன்னா நல்லா கொதிச்சு வந்துருச்சு. இப்போ இதில் ரெடிமேட் ஆச்சி பாயாசம் மிக்ஸ் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். இந்த ரெடிமேட் பாயாசம் மிக்ஸில் பார்த்திங்கன்னா எல்லாமே மிக்ஸ் பண்ணி தான் கொடுப்பாங்க. சேமியா, முந்திரி, திராட்சை, ஏலக்காய், சர்க்கரை, இது எல்லாமே. இந்த பாயாசம் மிக்ஸில் பின்னாடியே எப்படி செய்யணும் அப்படிங்கிற இன்ஸ்ட்ரக்ஷனும் கொடுத்துருப்பாங்க. அதில் கொடுத்துருக்க அளவை விட எக்ஸ்ட்ரா மில்க் ஆட் பண்ணிங்கன்னா எக்ஸ்ட்ரா சுகர் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த பாயாசம் பார்த்திங்கன்னா நமக்கு ரெடி ஆயிருச்சு. சேமியா எல்லாமே நல்லா வெந்து வந்துருச்சு. கேஸ் ஆஃப் பண்ணிவிட்டு இறக்கிடுறேன். காய்கறிகள் எல்லாமே பார்த்திங்கன்னா நல்லா வெந்து வந்துருச்சு. இப்போ கடைஞ்சி வச்சுருக்க பருப்பை வந்து இதில் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேன். இப்போ இதை வந்து ஒரு 5 மினிட்ஸ் நம்ம குக் பண்ணிக்கலாம். காலிஃப்ளவர் ஃப்ரை பண்ணுறதுக்காக ஆயில் வச்சுக்கிறேன். ஆயில் பார்த்திங்கன்னா நல்லா சூடாயிருச்சு. நம்ம மேக்னேட் பண்ணி வச்சுருந்த காலிஃப்ளவரை இதில் தனித்தனியாக சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி ஐட்டம்ஸ்லாம் ஃப்ரை பண்ணும்போது மீடியமான ஃப்ளேமில் வச்சு ஃப்ரை பண்ணிக்கணும். அப்போ தான் பார்த்திங்கன்னா நமக்கு உள்ளவும் நல்லா வெந்து வந்திருக்கும், வெளியிலவும் நல்லா கோல்டன் ப்ரௌன் கலரில் வந்து கிறிஸ்பியாக கிடைக்கும். இப்போ சாம்பார் பார்த்திங்கன்னா ரெடி ஆயிடுச்சு. கொத்தமல்லி இலைகளை தூவி கேஸ் ஆஃப் பண்ணியாச்சு. காலிஃப்ளவர் பார்த்திங்கன்னா நமக்கு நல்லா கோல்டன் ப்ரௌன் கலரில் ஃப்ரை ஆகி வந்துருச்சு. கடைசியாக ஒரு கொத்து கருவேப்பிலையை ஆயிலில் சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கிறேன். ஃபுல் வெஜ் மீல் ப்ரிப்பரேஷன் பார்த்திங்கன்னா ரெடி ஆயிருச்சு. ஒயிட் ரைஸ், கத்திரிக்காய் முருங்கைக்காய் சாம்பார், சூப்பர் அண்ட் கிறிஸ்பியான காலிஃப்ளவர் ஃப்ரை, சாஃப்டான யம்மியான குலாப் ஜாமுன் பார்த்திங்கன்னா நல்லா ஊறி வந்திருந்தது. அதே சமயத்தில் சாஃப்டாகவும் இருந்தது, உடையாமல் வந்திருந்தது. ஃபைனலாக பார்த்திங்கன்னா பால் பாயாசம். இதுதான் பார்த்திங்கன்னா ஹஸ்பண்டோட பர்த்டே அன்னைக்கு நான் ரெடி பண்ண சிம்பிளான வெஜ் மெனு. பாப்பா ஈவினிங் ஸ்கூல்லேருந்து வந்ததும் ரெடி ஆகிட்டு வெளியில் கிளம்பிட்டோம். பர்த்டே அன்னைக்கு ஹஸ்பண்ட் பார்த்திங்கன்னா இந்த அவுட்ஃபிட் தான் வந்து வியர் பண்ணியிருந்தார். என்னோடய ஹஸ்பண்ட் பார்த்திங்கன்னா என்னையும் பாப்பாவையும் ஹோட்டலுக்கு தான் வந்து கூட்டிகிட்டு போயிட்டுருக்காரு. அவருக்கு உடம்பு ஹீட்டாக இருக்குது அப்படிங்கிறதுனால இன்றைக்கி நான்வெஜ் வந்து வீட்டில் ப்ரிப்பேர் பண்ணலை, வெஜ் மீல் தான் வந்து ப்ரிப்பேர் பண்ணியிருந்தேன். ஸோ நீயும் பாப்பாவும் மட்டும் நான்வெஜ் சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லி ஹோட்டலுக்கு வந்து கூட்டிகிட்டு வந்திருந்தார்.
எப்போ ஹோட்டலுக்கு வந்தாலும் பாப்பா பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு ஃப்ரிட்ஜில் போயிட்டு அவளுக்கு தேவையான ஜூஸ் ஐஸ்கிரீம் இதெல்லாம் எடுத்துகிட்டு வந்து தான் டைனிங்கில் வந்து உட்காருவாங்க மேடம். அதே மாதிரியே தான் இன்றைக்கும் வந்து அவளுக்கு தேவையான ஜூஸ் ஐஸ்கிரீம் இது எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வந்து டைனிங் டேபிளில் உட்காந்தாச்சு. என்னோடய ஹஸ்பண்ட் பார்த்திங்கன்னா ஐஸ்கிரீம் மட்டும்தான் சாப்பிட்டாரு. நான் பார்த்திங்கன்னா மட்டன் பிரியாணி காடை கிரேவி இதுதான் வந்து ஆர்டர் பண்ணியிருந்தேன். நான் பார்த்திங்கன்னா சாப்பிட்டுக்கிட்டே அப்படியே பாப்பாவுக்கும் வந்து ஊட்டி விட்டாச்சு. சாப்பிட்டு முடிச்சுட்டு அப்படியே டார்லிங் பேக்கரி வந்து போயிட்டோம் பர்த்டேக்காக கேக் வாங்குறதுக்கு. ஐஸ் கேக் தான் பார்த்திங்கன்னா மேங்கோ ஃப்ளேவரில் வாங்கியிருந்தோம். ஃபஸ்ட்டு போன உடனே பாப்பா பார்த்திங்கன்னா மேங்கோ ஃப்ளேவர் தான் வந்து கேட்டா. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஸ்ட்ராபெரி ஃப்ளேவர் வேணும்னு கேட்டா. அதுக்கப்புறம் பிளாக் ஃபாரஸ்ட் அப்படியே அங்கே இருக்கிற எல்லா கேக்கையும் கை காமிச்சு ஒவ்வொன்றா வந்து இது வேணும்னு கேட்க ஆரம்பிச்சிட்டா. ஃபஸ்ட்டு அவள் கேட்ட மேங்கோ ஃப்ளேவரையே வாங்கிக்கிட்டு அப்படியே அங்கேருந்து கிளம்பியாச்சு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு ஸ்வீட் ஸ்டால் போயிட்டு கொஞ்சமாக ஸ்வீட்ஸ் வாங்கிட்டு வீட்டுக்கு வந்து கிளம்பிட்டோம். என்னோடய ஹஸ்பண்டும் பாப்பாவும் சேர்ந்து தான் பார்த்திங்கன்னா கேக் கட் பண்ணாங்க. பாப்பா பார்த்திங்கன்னா பர்த்டே செலிப்ரேட் பண்ணுறது கேக் கட் பண்ணுறது இதிலெல்லாம் ரொம்பவும் ஆர்வமாக இருந்தா இன்றைக்கி. Happy birthday to you. Happy birthday to you. Happy birthday to you, Tejasvi. பாப்பா கிட்ட பார்த்திங்கன்னா 1 வீக்குக்கு முன்னாடியே வந்து சொல்லிட்டேன், அப்பாவுக்கு நெக்ஸ்ட் வீக்கு பர்த்டே வருதுடா அப்படின்னு சொல்லி. அவன் பார்த்திங்கன்னா அப்பத்துலேருந்தே அப்போ எனக்கு எப்போ பர்த்டே, எனக்கும் அன்றைக்கி தான் பர்த்டே அப்படின்னு சொல்லிகிட்டே இருந்தான். அப்புறம் ஹஸ்பண்டுக்கு ட்ரெஸ்லாம் எடுக்கும்போது கூட எனக்கும் அன்றைக்கி புது ட்ரெஸ் தான் வேணும், நானும் புது ட்ரெஸ் தான் போடுவேன், எனக்கும் வாங்கித்தாங்க அப்படின்லாம் கேட்டான். இப்போ அவன் வியர் பண்ணிகிட்ருக்கிறதே பார்த்திங்கன்னா இப்போ தான் வந்து ஃபஸ்ட் டைம் போடுறானே. ஸோ பர்த்டே சாங் பாடும்போதுமே ஹஸ்பண்டோட நேமுக்கு பதில் பாப்பாவோட நேமை வந்து சொல்லியாச்சு. இந்த இயர் ஹஸ்பண்டோட பர்த்டே செலிப்ரேஷன் வந்து இப்படி தான் போச்சு. பாப்பா ஹஸ்பண்ட் 2 பேருமே பார்த்திங்கன்னா ரொம்பவும் ஹாப்பியாக இருந்தாங்க. இவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவை இதோட நான் முடிச்சுக்கிறேன். என்னோடய வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. என்னோடய வீடியோஸும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இதோட நெக்ஸ்ட் ஒரு சூப்பர் அண்ட் இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவோட நான் உங்களை மீட் பண்ணுறேன். பாய் பாய்.